வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியம் நீங்கள் துவங்க போகிறீங்களா? ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்களா? புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்களா? அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த காரியத்துக்குள்ளே இறங்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் வாக்குத்தத்த வசனத்தை ஒரு 3 ஸ்டேஜஸில் எப்படி நம்ம தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லிப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட் லெவல் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எதை துவங்குறதுக்கு முன்பாகவும் முதலாவது செபிங்க. இஸ்ப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தாங்கன்னு செபிங்க. செபிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ரிலே ஆன் பைபிள் ஆப்பில் அன்னைக்கு டுடேஸ் வேர்ஸ் என்னவா இருக்குதோ அதை நீங்கள் என்ன படிச்சுக்கொள்ளலாம். இது கேட்குறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் ஜீசஸ் என்ன இப்படி தான் நடத்துனாங்க அண்ட் அதோட குட்னஸை நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த காரியத்துக்காக செபிக்கிறீங்களோ அதுக்காக நல்லா செபிச்சுட்டு, இப்போ எனக்கு வசனம் எனக்கு தெரியல, நாளைக்கு நான் பைபிளை ஓப்பன் பண்ணும்போது ஆப்பில் உங்களுடைய வார்த்தை எதுவும் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்னு சுத்தம் வச்சுருக்கீங்களோ அதை பேசுங்க அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. நிச்சயம் தேவன் உங்களோட பேசுவார். ஒரு வேளை நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பைபிளில் வாசிக்கிற அதிகாரத்தை நிமித்தமாக நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னா அந்த காரியத்துக்காக நல்லா செபிச்சுக்கோங்க. செபிச்சுட்டு அன்னைக்கு என்ன நீங்கள் அதிகாரம் வாசிக்க போகிறீங்களோ அதில் நீங்கள் செபிச்சுட்டு வாசிங்க. ஏசப்பா இன்றைக்கி நான் இந்த அதிகாரம் வாசிக்க போகிறேன், இந்த அதிகாரத்தில் என்ன வசனமோ அதை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க, அதை நான் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவும் உங்களை நடத்தும். இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துருக்குறீங்க அப்படின்னா எந்த காரியத்துக்காக நீங்கள் செபிக்கிறீங்களோ அதற்காக செபிச்சுட்டே இருக்கும்போது இருதயத்தில் ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செபிக்கும்போது திடீர்னு எனக்கு பூம் அப்படின்னு ஒரு வசனத்தை இருதயத்தில் தேவன் போடுவார். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் செபிக்கும்போது அந்த இருதயத்தில் அந்த காரியத்தை நினைத்து கொண்டு அந்நிய பாஷையில் செபிக்கும்போது அந்த வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் அப்படி டப்புன்னு போடுவாருங்க. பட் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களோட மாம்சம் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் மாம்சத்தில் என்ன வசனம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்கிறதுக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் இந்த தேர்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். மேபி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் மாம்சத்தில் நீங்கள் வசனத்தை எடுக்க இருக்கலாம். பட் ஒரு லெவல் நீங்கள் அதில் க்ரோ ஆக உங்கள் மாம்சம் அழிக்கப்பட்டு உங்கள் ஆவியில் தெளிவான வார்த்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த தேர்ட் லெவல் பயமாக இருக்குன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. நிச்சயம் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அண்ட் இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த முறைப்படி நீங்கள் வேதவசனத்தை அந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட அடையாளம் கேட்கலாம். லைக் இந்த வசனத்தை இன்றைக்கி நாளுக்குள்ளே நான் என்னென்னா ஒரு முறையாவது நான் பார்த்துருக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒரு செய்தியில் இந்த வார்த்தையை கேட்கணும், இல்லை எப்படியாவது இந்த வசனத்தை எனக்கு இன்னொரு முறை நீங்கள் காமிங்கன்னு கேட்கலாம். ஆர் உங்கள் இருதயத்தில் என்ன தோணுதோ, என்ன அடையாளம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கேட்டிங்கனாலும் அது நிச்சயம் நடக்குங்க. ஆல்சோ இதை அடையாளம் கேட்டு தான் நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வேத வசனம் வருதுன்னா, ப்ராமிஸ் வசனம் வருதுன்னா நீங்கள் நிச்சயம் அதை நம்பி நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இப்படி தான் நான் கடந்து வந்தேன். இப்படி தான் என்னை எஸ்பா நடத்துனாங்க. அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. அண்ட் இப்போவும் கரண்ட்டாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு நேரமும் தேவன் நீ இப்படி இருந்துவாங்க, நீ செகண்ட் ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணிடுவாங்க, இல்லை தேர்ட் ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ எஸ்பா என்ன சொல்கிறாங்களோ, இல்லை நான் அந்த டைமில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த லெவலில் இருக்கிறனோ ஸோ அதை பொறுத்து நான் என்னென்னா எஸ்பா கிட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வேன். சில நேரம் நான் ஆவியில் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் அப்படின்னா நான் தேர்ட் லெவல் போக மாட்டேன், செகண்ட் லெவலில் நான் என்னென்னா பிடிச்சிப்பேன். ஸோ என்ன அதிகாரம் வாசிக்கிறோமோ அது மூலிமா பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயம் இதை நீங்களும் என்னென்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். இதை பிற மனுஷங்க சொல்கிறது போல் இது என்ன சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வசனத்தை புறக்கணிக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. பிகாஸ் இதோட குட்னஸை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். ஏன்னா நிறைய ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த இந்த வசனத்தை நிமித்தமாக எனக்கு முன்பாகவே ஏசப்பா சொல்கிறதுனால எனக்கு என்னென்னா ஒரு நல்ல தெளிவு இருக்கும். ஓகே இதுதான் நடக்க போகுது அண்ட் நான் இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். அண்ட் சில நேரத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை வசனத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதத்தில் எனக்கு நிறைய சோர்வுகள் வரப்போகுதுன்னா அதை வசனத்தை பலப்படுத்துக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை ஏசப்பா இருந்தேன்னா அந்த மாதத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வசனம் அந்த மாதத்தை எனக்கு நடத்துங்க. அண்ட் இன்னும் நிறையா என்னென்னா இந்த மாதிரி நான் சொல்லலாம். ஒருவேளை அந்த மாதத்தில் எனக்கு பயங்கரமான அவிசுவாசம் வரக்கூடிய மாதமாக இருக்குது, அவிசுவாசத்தில் நான் ரொம்ப பலவீனம் இருக்கிறேன் அப்படின்னா
வாக்குத்தத்த வசனத்தின் மூலிமா எனக்கு அதை வந்து இஸ்பா வெளிப்படுத்திடுவாங்க. இந்த மாதத்தில் இப்படி உனக்கு ஸ்ட்ரகிள் வரப்போகுது, நீ வந்து விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்பாகவே நமக்கு தெரிகிறதுனால அந்த காரியத்தை ப்ரொசீட் பண்ண முடியல, இல்லை அந்த மாதத்தை ப்ரொசீட் பண்ண முடியல, அந்த வருஷத்தை ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம வந்து இடறி விழாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாப்பார். தேவன் நம்மளை இந்த வசனத்தின் மூலியமாக பலப்படுத்துவார். தேவன் நம்மளை இந்த வசனத்தின் மூலியமாக வழி நடத்துறதை நம்ம 100% பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வசனத்தை எடுத்தோமா வாஸ்தவமா மூடணுமா ஓகே வசனத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு போகக்கூடாது. யூ ஹாவ் டு சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் மெடிடேட் ஆன் தட் வேர்ஸ். ஏசப்பா இந்த வசனத்தின் மூலிமா என்ன நீங்கள் பேச விரும்புகிறீங்க, என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இப்படின்னு நீங்கள் வந்து தியானிக்கும் போது தேவன் வந்து அந்த வசனத்தின் மூலிமா அதிக காரியங்களை பேசுவார், அதிக காரியங்களை வெளிப்படுத்துவார், அதிக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அண்ட் மச் மோர். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஆல்சோ நான் சொல்கிறேன், ஒரு காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா வாக்குத்தத்த வசனத்தை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டுட்டு அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த வசனம் தான் உங்களுக்கு வந்து பலப்படுத்தி அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துங்க. பிகாஸ் அந்த காரியத்தை ப்ரொசீட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், சோர்வுகள், தடைகள், பலவீனங்கள், மன வருத்தங்கள், கவலைகள், கஷ்டங்கள் வரும்போது ஏசப்பா நீங்கள் இதை சொன்னீங்கல்ல எனக்கு செய்யுங்க ஏசப்பா, உங்களோட வசனம் என்னை பலப்படுத்தட்டும்னு உங்களால் ஜெபிக்கிறதுக்கு முடியும். ஸோ சும்மா வந்து வேதத்தில் எல்லா வசனமும் வாக்குத்தத்தம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து புறக்கணிக்காமல் ஒரு வசனத்தை எடுத்தாலும் அந்த வசனத்தோட முழு ஆசீர்வாதத்தை அந்த காரியத்தை நிமித்தமாக பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் டெய்லி இந்த வசனத்தை என்ன பண்ணுங்கன்னா காலையிலேயே அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நிச்சயம் இந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.